பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக 10 மாத செயல் திட்டமாக இருக்கக்கூடிய அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தேனி மாவட்டம் கம்பம் கிளையின் சார்பாக ஒரு தெருமுனை கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தெருமுனை கூட்டத்தில் அண்ணல் நபிகளின் இறுதி பெருவுரை என்ற தலைப்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில பேச்சாளர் சுஜாத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தேனி மாவட்டம் கம்பம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க விளக்க கூட்ட நிகழ்ச்சியிலே இறுதி பேருரை என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சாரம் செய்யப்படுவதின் நோக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற 10 மாத கால செயல் திட்டத்தை நாம் எடுத்துள்ளோம். அந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக தான் இந்த மார்க்க விளக்க கூட்ட நிகழ்ச்சி தற்பொழுது இங்கே துவங்குகின்றது. இறுதி பேருரை என்பதை பொறுத்தவரை இது ஏதோ ஒரு கட்சி தலைவர் கூறிய பேருரை என்று நினைத்துவிட வேண்டாம், அல்லது பல நீதி போதனைகளை செய்யக்கூடிய தலைவர்கள் அவர்கள் எடுத்து சொன்ன பேருரை என்று நினைத்துவிட வேண்டாம். ஏனென்றால் இந்த இறுதி பேருரை என்பது முழுக்க முழுக்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலங்களிலே என்ன என்ன காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லினார்களோ, எதை அனுமதி என்று அவர்கள் வழங்கினார்களோ, எந்த காரியத்தை தடை என்று அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்களோ, அது அனைத்தையுமே ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் மக்களுக்கு கூறிய உரைதான் ஹஜ்ஜத்துல் விதா என்று அரபியிலே சொல்லப்படுகிற இறுதி பேருரை என்கிற பெயரில் இருக்கிறது. பொதுவாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், யா அய்யுஹர் ரசூல், நபி அவர்களே, தூதர் அவர்களே, பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் அனைத்தையுமே தயவு தாட்சணியமின்றி நீங்கள் மக்களுக்கு போய் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஇல்லம் தஃஅல், அப்படி நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால், உடல் நலனின் காரணத்தினால், மனிதன் தானே, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால தியாகம் பண்ண முடியாது, கலந்துருவோம். மனிதனுடைய உடல் என்பது இரத்தத்தாலும் இறைச்சியாலும் ஆனதுதான்.
ஒரு கட்டம் வரையும் தாங்க நம்மளும் தூங்காம வேலை பார்க்க முடியும். அதுக்கு மேல என்னதான் நமக்கு பணம் கிடைச்சாலும் கூட தூங்கினா போதும் ஆயிரும். இதான் மனித உடல். ஆனால் முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இந்த தூது பணியை முழுமைப்படுத்தவில்லை என்றால், அதாவது உடல் நலனை காரணம் காட்டியோ, பொருளாதாரத்தை காரணம் காட்டியோ, அல்லது மக்கள் மத்தியில் நான் போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னால் கடுமையான எதிர்ப்புகளை நான் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்றோ நீங்கள் உங்கள் பணியை நிறுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால், ஃபமா பல்லகத ரிசாலத், உங்கள் பணியை நீங்கள் முழுமைப்படுத்தியவர் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இதான் விஷயம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஏதோ சாதாரணமாக ஒரு சராசரி தலைவரை போன்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 4 நாள், அல்லது பொழுதுபோக்கிற்காக வேண்டி அரசியல் செய்யக்கூடிய நபர்களை இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு எது நல்லது எது தீயது என்று கூட விளங்காமல் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசையை மக்களின் மீது திணிக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் இல்லை. அவர்கள் எப்படி தன்னுடைய தாவா பணியை அழைக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில கடைசி வரை எடுத்து வைக்கிறார்கள், மௌத்து வரை எடுத்து சொல்கிறார்கள், ஹஜ்ஜிலேயும் சொல்கிறார்கள். இப்படி சொல்லிதான் இந்த சமுதாயத்தை முகமது நபி அவர்கள் கட்டமைத்தார். இன்றைக்கு நாம் அனைவரும் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மான மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஒழுக்கமானவர்கள், முஸ்லிம்கள் என்று சொன்னாலே கண்ணியமானவர்கள் என்கிற இந்த ஒரு பெயர். பெண்களுக்கு ஹிஜாப் என்கிற பாதுகாப்பு, ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு, இது அனைத்துமே எப்படி கிடைத்தது? நாமளா கூடி பேசி ஒரு வீட்டுல உட்கார்ந்து, அல்லது ஊர்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம்பா, இப்படியா வந்தோம்? இல்ல, இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் நமக்கு இவ்வளவு மிகப்பெரிய மாண்பை கொடுத்திருக்கிறது. இது சாதாரணமாக வந்துவிடவில்லை. கடைசி காலம் வரை முகமது நபி அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து பாடாய் பட்டு ஒரு வழியாய் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைத்தார். அப்படி கட்டமைத்த முகமது நபி அவர்கள், நான் தான் உங்களுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கனே, ஹதீஸ கொடுத்திருக்கனே, அது எல்லாத்தையும் படிச்சுக்கங்களேன் என்று சொன்னால் போதும் தான். ஆனால் முகமது நபி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்வது போல தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே அவர்கள் வாழ்க்கையில் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருரை நிகழ்த்துகிறார். பேருரைன்னு சொன்னா பயம் தாங்க. அங்க ஒன்னும் பெரிய கச்சேரியெல்லாம் ஒன்னும் நடக்காது. மக்கள் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, பல்லாயிரம் மக்கள் வர்றாங்க, மக்களுக்கு பயான் செய்யறாங்க. அந்த பயான் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு 50 மாடி கட்டிடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 50 மாடி மேல கட்டியிருக்காங்கன்னா அஸ்திவாரம் அதை விட நல்லா ஸ்ட்ராங்கா போடணும், அப்பதான் அந்த கட்டடம் நிக்கும். நம்ம 50 மாடி மேலதானே கட்ட போறோம், கீழே தேவையில்லைன்னு சொல்லி ஒழுங்கா கீழே வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு புயலுக்கு மாடி தாங்குமா? தாங்காது. வெள்ளத்துக்கு தாங்குமா? ஒரு சின்ன பூகம்பத்துக்கு அது தாக்கு பிடிக்குமா? முடியாது. அப்போ இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் 100 வருடத்தில் முடிய போகிற மார்க்கம் இல்லை. முகம்மது நபி மரணித்து நம்முடைய காலத்தோட 1400 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாமங்க 2026ல கிபி 2026ல நம்ம இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த வருடத்தில் மரணம் அடைந்தார்கள் தெரியுமா? கிபி அவர்கள் மரணமடைந்த வருடம் என்பது 7வது நூற்றாண்டு. கிட்டத்தட்ட ஒரு 630 ரேஞ்சில் என்ன செய்யறாங்க, அவங்க வஃபாத் ஆகுறாங்க. 600 எங்க இருக்கிறது, 2000 எங்க இருக்கிறது என்று பாருங்க. இவ்வளவு தூரம் இஸ்லாம் டிராவல் பண்ணி வருகிறது. இதோட இஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னையோட முடிய போகுதா? இல்ல.
கியாமத்து நாள் வர்றதுக்கு அல்லாஹ்வினுடைய அறிவுப்படி எத்தனை வருடம் உள்ளது என்று தெரியவில்லை. இத்தனை வருடத்திற்கும் இஸ்லாம் இருக்க போகிறது. அப்போ இந்த இஸ்லாம் குறைஞ்சபட்சம் 2000 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கணும்னு சொன்னா அந்த 2000 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு அஸ்திவாரம் ஆழமா போடணும். அந்த அஸ்திவாரம் என்ன தெரியுமா? அதுதான் இறுதி பேருரை. இறுதி பேருரையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? அந்த ஆழம்தான் 1400 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்க வச்சிருக்கு. எத்தனை குழப்பங்களை இந்த இஸ்லாமிய சமுதாயம் பார்த்திருக்கிறது கடந்த காலங்களில். நபி அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் உறுதியாக இருந்தது. உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் உறுதியாக இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்து உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய குழப்பம் வெடிக்கிறது. ஆட்சியில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகிறது. அலி அவர்கள் வருகிறார்கள், அதுவும் மிகப்பெரிய குழப்படியில் முடிகிறது. கடைசியில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த இஸ்லாமிய ஆட்சி மிகப்பெரிய அளவுல சிதைவை சந்தித்ததை நான் பார்க்கிறோம். இவ்வளவு குழப்பம் வந்துச்சு, இஸ்லாம் இருந்துச்சா? ஆட்சி கவிழ்ந்துச்சு, ஆட்சியாளர்கள் மாறினாங்க. இஸ்லாம் மட்டும் ஏன் இப்படி கரெக்டா இப்படி ஸ்டிப்பா நிக்குது? இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்த கொள்கைகள்லாம் காணுங்க. உண்மையிலே இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்த கோட்பாடுகள்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடி படிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது. வளர்ச்சி இல்ல, உறுதி இல்ல, நிலைப்பாடு இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தனக்கு பின்னால் வந்த கொள்கைகள் கூட அழிந்து போகக்கூடிய வேளையில இஸ்லாம் மட்டும் எப்படி தெளிவாக நிற்கிறது என்று யோசித்து பாருங்க. இதுக்கு அடிப்படை இறுதியில அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த பிரச்சாரம் தான், பேருரை தான். நான் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய மிக நீளமான ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை அல்லாஹுடைய தூதர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அரபாவினுடைய பெருவழியிலே நிற்கிறார்கள். நின்று கொண்டு சொல்கிறார்கள், மக்களே, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய உயிர்கள் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எது போன்று தெரியுமா? ஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா. இன்றைய நாள் உங்களுக்கு புனிதம் என்பது தெரியுமா இல்லையா? அரபாவுடைய நாள் புனிதம் தானே. அந்த நாளிலே ஹாஜிகளாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் புனிதத்தை கெடுக்கிற வகையில் எதையாவது செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். வீட்டுல எவ்வளவோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் ஹஜ்ஜுக்கு போனவங்க பாதியிலே வருவாங்க. நான் ஹஜ்ஜில் இருக்கேன் தம்பி, நான் வந்துடுறேன், அடுத்த பிளைட் ஏறி வந்துடுறேன், அப்படி அங்க சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்ல, என்ன ஆனாலும் சரி முடிச்சுட்டு வந்து பாத்துக்கிறோம், அப்படித்தானங்க இருப்போம். ஏன் அப்படின்னா ஹஜ்ஜி என்பது புனிதமானது, ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் புனிதமானது. அந்த புனிதத்துக்கு நிகராகத்தான் உங்களுடைய பொருளாதாரம் புனிதமாக இருக்கிறது, உங்களுடைய உயிர் புனிதமாக இருக்கிறது. தூதர் சொல்கிறார், பொருளாதாரம் புனிதம்னா நம்ம கண்ணுல தூக்கி ஒத்திக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. நாம எப்படி ஹஜ்ஜினுடைய அந்த நாளை புனிதத்தை உடைக்காமல் நடந்து கொள்கிறோமோ அது போல இன்னொருவருடைய பொருளாதாரத்துல நம்ம ஏமாத்தக்கூடாது. அதான் அதுக்கு நோக்கம். இவ்வளவு வருஷமா ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க. ஆரம்பத்திலிருந்து மக்களுக்கு அதைத்தான் பாடமா எடுத்தாங்க. கடைசியில ஏன் சொல்றாங்க தெரியுமா? எப்பவுமே மக்களுக்கு கடைசியில இன்னொரு தடவை சொல்லணும். சின்ன பையன் இருக்கான், குழந்தை, ஒரு 5 வயசு பையன், அவன்கிட்ட போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்றீங்க, சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ஜாமான் சொன்னி, 1 சொன்னா வாங்கிட்டு வந்துருவான். 3 ஜாமான் சொன்னா என்ன செய்வான்? இதே ஒண்ணு மறந்துட்டு வந்துருவான். அதுல கடைசியா சொல்ற பாருங்க, அதை கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவான். முதல்ல சொன்னது கூட மறந்துடும். இது மனித இயல்பு. முகமது நபி அவர்கள் நம்மை ஒரு குழந்தைக்கு தாய் பாடம் படித்து சொல்வது போல சொல்லி இருக்கிறார். ஒரு தாய் தகப்ப எப்படி பிள்ளைக்கு ரொம்ப இறக்கப்பட்டு அப்படியே பக்குவமா சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க. உங்கள் பொருளாதாரம் உங்கள் மீது புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. குர்ஆன் புனிதமானது. அந்த புனிதத்தை யாராவது கெடுப்போமா? இல்லை. பள்ளிவாசல் புனிதமானது.
பள்ளிவாசல் புனிதத்தை யாராவது கெடுப்போமா? இல்லை. இஸ்லாம் புனிதமானது, அதை யாராவது பாழ்படுத்துவோமா? அது போலதான் இன்னொருத்தருடைய பொருளாதாரம் புனிதம்பா. ஏமாற்றாத. யார் சொத்தை எடுத்தும் உலையில போட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அல்லாஹ் உனக்குன்னு கொடுத்துட்டு இருக்கான்ல, அதை வச்சு நீ தன்னிறைவோடு வாழ்ந்து கொள். பிறருடைய பொருளாதாரத்தை நீ அபகரிக்காதே. அடுத்தவனுடைய உயிருக்கு, அவனுடைய உடலுக்கு நீ எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தாதே என்று சொல்கிறார். இப்படி சொன்னதினுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டுல மட்டும் இல்ல, உலக அளவுல நான் சொல்றேன், குற்றங்கள் குறைவான சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கு. இங்கேயும் தப்பு பண்ற ஆட்கள் உண்டுதான், நம்ம இல்லைன்னா சொல்லல. பொதுவா நீங்க எல்லா இடத்துலயும் கணக்கு பண்ணி பாருங்க, குறைவா இருக்கிறாங்களா இல்லையா? எப்படி குறைவானாங்க? எங்க இருக்கிற ஆட்கள் காசு கசக்குமா என்ன? என்ன நமக்கு தப்பு தண்டா பண்ண தெரியாதா? எல்லா மனுஷனோட தான் நம்மள வாழ்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் போட்ட அந்த மிகப்பெரிய கட்டுப்பாடு, இறுதியில் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு அறிவுரை தான் இப்படி நம்முடைய கையை கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த குறைவாக தவறு செய்கிற அந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், பிறருடைய பொருளாதாரத்தை தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு நீ ஏமாத்தாங்க. அது தேவையே கிடையாது. நாம நினைச்சுக்கலாம், அவனை நான் ஏமாத்தி நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டேன், அவனுக்கு கேட்க தெரியலங்க, அவன் பைத்தியக்காரன், அவன் முட்டாளா இருக்கான், நான் தான் புத்திசாலி நினைச்சுக்கலாம். அவன் ஒரு 100 பேரை கூட்டு வந்தா நான் 200 பேரை கூட்டு வருவேனே, பெருமையாக பேசலாம். உலகத்துல தானே. இப்படியே இங்கே உலகமே கதையின் கட்டி பிடிச்சு கிடக்க போறோமா? இல்லையே. என்றைக்காவது ஒரு நாள் மரணமடைந்துதான் தீர வேண்டும். மரணமடைந்த பிறகு நாளை மறுமையிலே இன்னொருவரை நாம் ஏய்த்து பிழைத்தோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை தாண்டாமல் சொர்க்கம் போக முடியாது. அவர்களுடைய அந்த பாவக்கரைகளை கழுவாமல் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்துல நம்ம போய் நிற்கும் போது அல்லாஹ் நம்மளை பார்த்து பயந்துருவானா? ஒரு யார் தெரியுமா, கம்பத்துல இவர் தான்ப்பா பெரிய பணக்காரரு, சரி இருக்கட்டும். அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது பெரிய ஆள் வர்றாருப்பா, வெளிவிடுங்க, மலக்குமார்கள் என்ன பந்தவஸ்துகள் அனுப்புவானா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் அனைவருமே அல்லாஹ்வின் முன்னால் ஃபக்கீர் சாக்கள் தான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் ஃபக்கீர் சாதான் அல்லாஹ்விடத்துல, நீங்க ஃபக்கீர் சாதான். பெரிய கோடான கோடான கோடீஸ்வரரும் அல்லாஹ்வின் சன்னிதானத்துல சம்பந்தாங்க. முதலமைச்சரே வரட்டுமே, அல்லாஹ் என்ன பயந்துருவானா? இவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு, இவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? பிரதமரே வரட்டும், அல்லாஹுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட மன்னிப்பதற்கு அல்லாஹ் நாடினால் தான் முடியும் என்கிற பேரம் பேச முடியாத ஒரு இறைவனை பெற்றிருக்கக்கூடிய நாம பிறருடைய பொருளாதாரத்தை அபகரித்தோம் என்று சொன்னால் நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? யோசித்து பாருங்க. அடுத்தவரை நாம் மானபங்கப்படுத்துகிறோம் என்றால் அது சாதாரண பாவமா? என்னதான் நம்ம நன்மையை அள்ளி கட்டிட்டு போய் நின்றாலும் கூட அடுத்தவனுக்கு செஞ்ச அந்த பாவம் இந்த நன்மையை ஒண்ணு இல்லாம ஆக்கி நரகம்தான் போக முடியும். இதை நபி அவர்கள் அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், முக்கியமான விஷயம். அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷையின் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்கங்கள் அனைத்துமே நீங்கள் தற்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுவிட்டீர்கள். குர்ஆன் என்றால் என்ன புரிந்து விட்டீர்கள், ஹதீஸ் என்றால் என்ன விளங்கி விட்டீர்கள். நாம் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், தூதரை மட்டும்தான் பின்பற்றணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இதுக்கு முன்னாடி செய்ததை விட்டுருங்க, இதுக்கு முன்பு நாம் செய்த எல்லா அறியாமை கால பழக்க வழக்கமுமே மௌதுஆ, காலுக்கு கீழ் போட்டு புதைக்கப்படுகிறது. தெரியாம இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்போங்க, அதுக்காக காலகாலத்துக்கு அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்க? ஒருத்தரே குடிப்பழக்கம் உள்ளவரா இருந்துட்டாரு, திருந்தி வர்றாரு, தொழுகையும் பள்ளிவாசலும் கையுமா நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், நீ என்ன யோக்கியனா, நேத்தெல்லாம் குடிகாரனா இருந்த, இன்னைக்கு என்ன அவுளியா வேஷம் கட்டுற இப்படின்னு கேட்பாங்க. இது ஏன் கேட்கணும்? சரி தொழுக வர சந்தோஷம், நீயா தொழுக போறிய, நானும் வர்றேன், அப்படி சொல்றதா சரியானதே ஒழிய
தொழுக வர்ற ஆட்களை, திருந்தி வர்ற ஆட்களை தடுக்கிறது இஸ்லாமிய பண்பு இல்லை. அல்லாஹுடைய தூதர் தான் சொல்றாங்க, நடந்தது நடந்துருச்சு, அதை விட்டுருங்க. நடந்து முடிஞ்சதை எல்லாம் கெட்டதா நினைச்சு மறந்துருங்க. இதற்கு மேல் யாரும் அதை தோண்டி எடுக்கக்கூடாது. மறுபடியும் தூசி தட்டி எடுக்கிறதோ, அந்த காரியத்தை வேற ஏதாவது பெயரால செய்யறதோ நீங்க வச்சுக்கிறாதீங்க என்று அல்லாஹுடைய தூதர் தடுக்கிறார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க நாட்டுல பாருங்க, இஸ்லாமிய சமூகம் சேர்த்தேன் நான் சொல்லுகிறேன், இந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் செய்யறாங்க இல்லைங்க, இவ்வளவு படிப்பறிவு உள்ள காலகட்டத்துல செய்யறதுக்கு அவங்க வைக்கிற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? முன்னோர்களின் வழிபாடு. இதுதான் முன்னோர்களினுடைய வழிமுறை. இந்த ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை வச்சுதான் பல தவறான மூட நம்பிக்கைகளை எல்லாம் நார்மலைஸ் பண்ணி அதை சகஜ நிலைக்கு கொண்டு வருகிறார். வருஷம் 2026 ஆயிருச்சு. இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சு. ஏஐ பிளஸையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் என்னென்னமோ வரப்போகுதுன்னு சொல்றான். சாப்பாடு மட்டும்தான் கையில் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. மத்த எல்லாத்துக்கும் இன்னைக்கு மிஷின் வந்துருச்சு. தூங்குறது கூட மிஷின் வந்துருச்சுங்க. வெளிநாட்டுல எல்லாம் வச்சிருக்கான். எந்திரிச்சு போறதுக்கு சோம்பேறித்தனம். படுத்த படுக்கையில இப்படி சுவிட்ச தட்டினானா போதும், அதுவே போர்வை போத்தி விடும், பெட்டை நல்ல விசாலமாக்கி விடும், தலைவாணி எடுத்து தலைக்கு வச்சு விடும். எழுந்திருக்கும் போது அப்படித்தான். இப்படியாப்பட்ட காலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமா வாழ்ற உலகத்தை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு பகுத்தறிவு வளர்ந்த காலகட்டத்திலும் நம்முடைய சமூகத்துல தர்கா வழிபாடு இருக்கிறதுன்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள். நாம் தவறான அறியாமை கால பழக்கத்தை மீண்டும் எடுக்க கூடாது. இனிமே நீங்க செய்யாதீங்க. அடுத்த தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள், இன்ன அவ்வள தமி, இந்த நாளோடு நம்முடைய மக்கள் மத்தியில யார் இன்னொரு நபரை உயிரை பாதித்திருப்பாரோ அதை நான் இன்றையோடு தள்ளுபடி செய்து விடுகிறேன். இதுக்கு மேல யாரும் பழிவாங்க கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தர் கொண்டுட்டாரா, அந்த வீட்டுல உள்ளவங்க இவரை மன்னிச்சாதான் இவருக்கு மன்னிப்பு. மன்னிக்கலன்னு சொன்னா மரண தண்டனை. இதான் இஸ்லாமிய சட்டம். ரசூல்லா சொல்றாங்க, இனிமேல் நடக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வர யாரும் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, அப்படி பழி வாங்காதீங்க, தள்ளுபடி செஞ்சிரும். அந்த தள்ளுபடியில முதலாவது என்ன தெரியுமா? அவ்வள ஜமீன் அலமின் திமாயினா, முதலாவது நான் தள்ளுபடி செய்கிற கொலை பழி என்பது தமு இப்னு ரபிஆ இப்னுல் ஹாரிஸ், என்னுடைய தூரத்து உறவினராகிய இப்னு ரபிஆ என்பவருடைய கொலையை நான் தள்ளுபடி செய்கிறேன். என்னுடைய சொந்தக்காரர் தான். அவரை ஹுதைல் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கொன்று விட்டார்கள் கடந்த காலகட்டத்தில். நான் நினைச்சா அதுக்கு பழி வாங்கலாம், கொன்னவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், எனக்கு சக்தி இருக்கு. ஆனா நான் செய்யல, விட்டுறேன், மன்னிச்சிடுறேன். மக்களுக்கு சொல்றாங்க மன்னிங்கன்னு. முதல்ல அந்த மன்னிப்பை செயல்படுத்தினது யாருங்க? அல்லாஹுடைய தூதர் அவர்கள். இதான் ரசூல்லா. நம்ம மக்களுக்கு போய் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுதுங்க, நாம முதல்ல அதை கடைபிடிக்கும். ஒரு தகப்பனார் என்ன செய்யறாரு, பையனுக்கு பாடமா படிக்கிறார், வலது கையில சாப்பிடுறாரு. இவர் இந்த கையில சாப்பிட்டாருன்னா என்ன நடக்கும்? வருஷம் எல்லாம் சொன்னாலும் அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். வலது கையில சாப்பிட்டுட்டா போதும், அவனா எடுத்து சாப்பிடுவான். இதான் விஷயம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கொலைக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, எங்க வீட்டு ஆட்களுக்கு நான் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருதான் அதை ஏத்துக்குருவா? பேசுற பேச்சுக்கு மரியாதை இருக்காதுங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி பேருரையில சொல்லுகிற முக்கியமான விஷயம், நாம் மக்களுக்கு சொல்வதை முதலில் செயல்படுத்தக்கூடியவராக நாம் தான் இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அறியாமை காலத்துல கொடுக்கப்பட்ட வட்டி அனைத்தையுமே நான் தள்ளுபடி செய்கிறேன். யார் இதுக்கு மேல வட்டின்னு வாங்கக்கூடாது. அசல நீங்க வாங்கிக்கங்க, அது தப்பில்லை. இந்த வட்டி தொகையை வாங்குனீங்கன்னா அது மார்க்கத்துல கூடாது சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பாருங்கள், அவ்வளவு ரிபன் அல்லாஹ் ரிபானா, நம்முடைய வட்டியிலேயே முதலாவது நான் தள்ளுபடி செய்வது யாருடைய தொகை தெரியுமா? என்னுடைய பெரியத்தாவாகிய அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அவருடைய தொகையை நான் தள்ளுபடி செஞ்சேன். அவங்க தெரியாம வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரசூல்லா சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்கவளா இல்லைங்க, பெரியத்தாட்ட போயிட்டு
உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை நான் வேணாம்னு சொல்ல போறேன், உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையில, வருத்தம் இல்லையில, அப்படி ஏதாவது கேட்டாங்களா? ஒண்ணும் கேட்கல. மக்கள் மத்தியில் அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க, இவருக்கு யாரும் வட்டி கொடுக்க வேண்டாம், தள்ளுபடி செஞ்சிடறேன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய விஷயம் என்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகமும் பல இடங்களில் நான் பார்க்கிறோம், இஸ்லாமிய சமூகமும் வட்டியும் பிரிக்க முடியாத அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு. பிரிக்கவே முடியலையங்க. தொண்டை தண்ணி வத்த கத்துனாலும் கூட, குர்ஆன் ஹதீஸ் எடுத்து போட்டாலும் கூட, மறுமையில நரகம்தான் நமக்கு தீர்வு என்று பயம் காட்டினாலும் கூட சமூகத்திலிருந்து வட்டியை பிரிக்க முடியும். எவ்வளவு பெரிய கொடுமை! வட்டிக்கு கடன் வாங்குவது கொடுமை என்றால், வட்டிக்கு கடன் கொடுப்பது மிக பெரும் கொடுமையாக இருக்கிறது. அதுலயும் பொதுவாக தமிழகத்துல முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பெல்ட்டா இருக்கிறோமோ அங்க பாத்தீங்கன்னா அதுல 10 பேரு வட்டி மூசாவா இருக்கு, வட்டி கொடுக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தின் உச்சம்! மார்க்கம் சாதாரணமாகவா தடுத்திருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த வாசகத்தை எல்லா இடத்திலும் பயன்படுத்துவதில்லை. செலக்டிவா தேர்வு செஞ்சு 2-3 இடத்துல மட்டும்தாங்க அல்லாஹ் பேசுறான். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள். மூச்சுக்கு 300 முறை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா போதுமா? இல்லை, நீ அல்லாஹ்வை பயப்படு. வதரு மா பக்கிய மினர் ரிபா, உனக்கு வர வேண்டிய வட்டி பணத்தை நீ விட்டுவிடு. ஃபைன்லம் தஃஅலு, அப்படி விட்டுவிடவில்லை என்றால் ஃபஅதரு பிஹர்பி மினல்லாஹி வரசூல், அல்லாஹ்வாகிய எனக்கும் என்னுடைய தூதராகிய முகமது நபிக்கும் எதிராக நீ போருக்கு கிளம்பி வா, நீயா நான் பாப்போன்னு அல்லாஹ் சவால் விட. அல்லாஹ்ட்ட போய் மோத முடியுமா? யோசிச்சு பாருங்க. மாசம் 10 லட்சம் வட்டி வரட்டுமேங்க, 1 கோடி ரூபாய் வரட்டுமே. இங்க இருந்து நம்ம மெட்ராஸ் கொடுப்போம், பம்பாய்க்கு கொடுப்போம், வெளிநாட்டுல உள்ள ஆட்கள் கூட வட்டிக்கு பணம் கொடுக்கலாம், இருந்துட்டு போட்டோம். இந்த பணத்தை வச்சு அல்லாஹ் முன்னாடி என்ன செய்ய முடியும் நான் கேட்கிறேன். அல்லாஹ் என்ன பயந்தாங்கொழி அல்லாஹ்? இல்ல லஞ்ச பேர் வழியா? சொல்லுங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இடத்துல போய் நிக்கும் போது ஏன்பா இந்த பாவத்தை செஞ்ச? அதெல்லாம் இல்ல, உனக்கு 1 கோடி வேணுமா, இந்த 5 கோடி வச்சுக்க. இந்த கட்சியில கொடுப்பாங்க இல்ல ஒவ்வொரு ஆளையும் சரி கட்டுறது, அந்த மாதிரி அல்லாஹ் கேட்க போறான்? அப்படி எல்லாம் இல்லங்க. எப்படி அல்லாஹ் இடத்துல போய் பதில் சொல்ல முடியும்? ஒரு அட்டை பூச்சி எப்படி மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறதோ, அதுக்கு கொஞ்சமும் குரோதம் இல்லாமல் குறைவில்லாமல் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய அந்த உழைப்புகளை உறிஞ்சி தின்கிறார்கள். இந்த பாவத்தை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்விடத்துல போய் கேள்வி இருக்கிறது. அதை நம்ம மறந்து விடக்கூடாது. வட்டிக்கு கடன் வாங்கினாலும் கூட அதுவும் அல்லாஹ்விடத்துல விசாரணைக்குரியதுதான், சாதாரணம் இல்லை. அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அஹல்லல்லாஹுல் பை', அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கான். உழைச்சு சம்பாரிங்க, ஒரு பொருளை வாங்குங்க, அதுல லாபத்தை நீங்க அடைஞ்சுக்குங்க, நஷ்டம் வந்து அதையும் சந்திங்க. ஆனால் ஹர்ரமல் ரிபா, அவன் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வியாபாரம் வட்டி ஒண்ணு கிடையாது. சில ஆளுக்கு அப்படி சொல்லுவாங்க, இது ஒரு வியாபாரம் தானே தம்பி, இதை போய் நீங்க வேணான்றீங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்கிறாங்க, நான் வந்து காசு கொடுத்து சம்பாதிக்கிறேன். இதுல என்ன வித்தியாசம்? மளிகை கடையில மளிகை ஜாமான் வச்சிருக்காங்க, கறிக்கடையில கறியை வாங்கி வைக்கிறாங்க, நான் காசை வச்சு சம்பாதிக்கிறேன். இதுல என்ன குத்தம்? சரி, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் வட்டி ஹராம்னு சொல்லிட்டானே. ஹராம்னா என்ன தெரியுங்களா? நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஒருத்தராவதுங்க மறந்து கூட மார்க்கம் தடுத்த வழியில ஹராமான இறைச்சியை உண்ணுவோமா? தானா இறந்து போய் ஒரு ஆடு அப்படியே வீட்டுக்கு வருது, 10 கிலோ கறி 10,000 ரூபாய்க்கு மேல, சும்மா வருதுப்பா, சமைச்சு சாப்பிட்டுலாம், எடுத்து பங்கு ஓடுங்க அப்படின்னு நம்ம பிரிச்சுக்குவோமா? என்ன ஆனாலும் சரி வேண்டான்னு நம்ம ஒதுக்குறோம்ல, இதான் ஹராம். மார்க்கம் தடுத்த பிராணியினுடைய இறைச்சியை நாம் சாப்பிடுவதில்லை. ஏன்? ஹராம். அதே மாதிரிதான் வட்டியினுடைய வருமானமும் ஹராம். யாராவது அதில் ருசி பார்த்து அதை என்னால் விட முடியவில்லை என்றிருந்தால் ஒரு நிமிடம் யோசியுங்கள். இந்த நேரத்துல மவுத்து வந்துட்டா அல்லாஹ்விடத்துல நம்மை இந்த வட்டி பணம் காப்பாற்றுமா? மறுமையில் இது நம்முடைய கையை பிடித்து சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லுமா, அல்லது நம்முடைய காலை பிடித்து இழுத்து தரதரவன நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்?
இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனாலதான் பல காலகட்டங்களுக்கு அல்லாஹுடைய தூதரின் காலகட்டத்திலிருந்து இந்த வட்டி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள நுழையவே முடியல. மற்ற சமூகத்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு உறுத்தல் இல்லாமல் வட்டியை விளங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம ஏன் அதை பற்றி இவ்வளவு குற்ற உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கூறிய அந்த இறுதி பேருரை அதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தண்ணில் இருந்து துவங்குகிறார்கள். வேண்டாம், அசல் மட்டும் போதும், வட்டி வேண்டாம் தடுத்துட்டாங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள், தரத்து ஃபீக்கும்மா, மக்களே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு பஅதஹு இன் அத்தஸம்தும் பி, நீங்கள் அந்த விஷயத்தை, அந்த கட்டளையை, அந்த காரியத்தை கனகச்சிதமாக கடைபிடித்து வாழ்கிற காலம் எல்லாம் நீங்கள் வழிகேட்டின் பக்கம் செல்லவே மாட்டீர்கள். தெளிவான வார்த்தை. இது நம்முடைய வாசகம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசகம். அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள், லன் தலில்லு பிஹி இன் அத்தஸம்தும், நீங்கள் அந்த காரியத்தை சரியாக பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு வழிகேடு என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று சொல்கிறார். என்ன தெரியுமா அது? அல்லாஹுடைய தூதரின் வாசகத்தை கேளுங்கள். கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன். இந்த குர்ஆன் படி இஸ்லாமிய சமூகம் நடக்கிற காலங்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய மரியாதை, இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாண்பு கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிஹாதல் கிதாபி அக்வாமன், இந்த குர்ஆனை வைத்து சில சமுதாயத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். குஜராத்திலே நான் பார்த்தோம், அங்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு இன அழிப்புக்கு ஆளாக்கப்பட்டார்கள் 2002. ஆனால் கொரோனாவினுடைய காலகட்டத்திலே அங்கு இருந்த ஒரு இஸ்லாமிய செல்வந்தர் தன்னுடைய மிகப்பெரிய கல்யாண மண்டபம் வச்சிட்டு இருக்காருங்க. அந்த கல்யாண மண்டபத்தை மக்களுக்கு இலவச ஆஸ்பத்திரியா கொடுத்துட்டார். வாங்க சொல்லலாம். மக்களுக்கு தன்னுடைய பெரிய ஒரு கட்டடத்தை இலவச ஆஸ்பத்திரியா கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து எல்லா மக்களும் பேசுறாங்க. பாத்தீங்களா, 2002 என்ன மாதிரி உங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு. இப்ப பாருங்க 2022 இவர் தாங்க தன்னுடைய கட்டடத்தை மருத்துவமனையா கொடுத்திருக்காரு. இது இஸ்லாம். இப்படி இவர் கொடுக்கிறதுக்கு யார் காரணம்? இஸ்லாமிய போதனை, குர்ஆனினுடைய அறிவுரை தான். அது இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தது. டிசம்பர்ல பல வருஷங்களுக்கு முன்னால சென்னையில மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்துல முஸ்லிம்கள் ஆகிய நாம போய் உதவி செஞ்சோம். வாங்க முடியாது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் முடிந்த பிறகு தௌஹீத் மர்கஸில் மகரிபுடைய தொழுகை ஜமாத்தாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களுக்கு மத்தியில் அந்த இறுதி பேருரையில இறுதியாக அவர்கள் சொன்ன வாசகம் இதுதான். உங்களுக்கு நான் விட்டு செல்கிற விஷயம் ஒன்று குர்ஆன். அந்த குர்ஆனை நீங்கள் சரியாக கடைபிடிக்கிற காலம் எல்லாம் உங்கள் வழிகேடு என்பது உங்களை அண்டவே அண்டாது என்று சொன்னார். இரண்டாவது என்ன தெரியுமா? மக்களே, அன்தும் துஸ்அலூன அன்னி, நீங்கள் என் குறித்து மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். முகமது நபின்னு ஒருத்தர் உங்களுக்கு வந்தாரா? ஆமா. உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாரா? ஆமா. நிறைவா சொன்னாரா? இல்ல பாதியை சொல்லிட்டு பாதியை விட்டுட்டாங்களா? இதெல்லாம் அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. மக்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், அலாஹல் பல்லகுது, நான் உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை முழுவதுமாக எடுத்து கூறிவிட்டேனா இல்லையா? மக்கள் சொல்கிறார்கள், கது பல்லகுத், அல்லாஹுடைய தூதரே நீங்கள் முழுவதுமாக சொல்லிவிட்டீர்கள். வ அத்தைத், நிரப்பமாக சொல்லிவிட்டீர்கள். வ நஸஹ், நசீஹத்து செய்து அழகிய முறையில சொல்லிவிட்டீர்கள். இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த நிரப்பமான முழுமையான மார்க்கத்தை கடந்து வேறு யாராவது புதுசா உண்டாக்க முடியுமா? முடியலையே, முடியாதே. 5 வேளை தொழுக, ஹஜ்ஜருக்கு எந்திரிக்கிறது சிரமமா இருக்கு, வேணாம், நாளா குறைச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு 1000 பேர் திரண்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நாளா ஆயிருமா? ஆகாதுங்க. இதுதான் இஸ்லாம். அல்லது 5 வேளை தொழுகிறத விட இன்னும் ஒரு வேலையை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது தானப்பா, 6 ஆக்கிக்கங்க அப்படிங்கிறாரு ஒருத்தர். இதையாவது ஏத்துக்கிற முடியுமா? முடியாது. ஏன்? மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா காரியத்துக்கும் இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நமக்கு வந்து வழிகாட்டி, வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த இஸ்லாமிய சமூகம் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி, உனக்கு வழிகாட்டியாக இருப்பது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே தவிர சினிமா நடிகர்கள் அல்ல. இளைய சமூகம் தன்னுடைய வழிகாட்டியாக சினிமாவில் பணத்திற்காக வேண்டி கையசைவுகளுக்கு காசு வாங்கக்கூடியவர்களை தேர்வு செய்யக்கூடாது. மிகவும் கவனம் தேவை. நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் கல்வி அறிவுல மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். தமிழக இளைஞர்கள், இளம் பெண்கள் கல்வி அறிவில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 10th ரிசல்ட் வரும்போது கூட பார்த்தேன், அதிகமான பேர் பாஸ். இவரெல்லாம் பாஸ் ஆகுவாரான்னு பார்த்தா அந்த பையன் எல்லாம் பாஸ் ஆகிட்டான். படிக்கவே மாட்டான், ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா 450 மார்க் வாங்கியிருக்கான். இப்படி +2லயும் அப்படிதான், எல்லாரும் பெரும்பகுதி பாஸ் ஆயிட்டாங்க. தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, கல்வி அறிவுல தமிழ்நாடு உயரத்துல இருக்கு. சரி, அரசியல் அறிவுல மண்ணா போய் கிடக்க பாருங்க. ரீல்ஸ்ல வருதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்கன்னா இதை விட ஒரு மோசம் ஏதாவது இருக்கா? நான் கேட்கிறேன். குழந்தை சொல்லுச்சு, பேரன் சொல்லுச்சு, பேத்தி சொல்லுச்சு, இப்படி போய் பட்டன் அமைக்கிட்டு வர்ற ஆட்களை நம்ம பாக்குறோம். சரி, சொன்னாரு 2500 ரூபா வந்துச்சாப்ப, வரல. 6 சிலிண்டர் கொடுக்கறோம்டாரு, ஒரு சிலிண்டருக்கே அங்க வழியை காணோம். இல்ல 6 சிலிண்டர், இது நம்ம அரசியல் கட்சி சார்பா விமர்சனம் பண்ணல, பொதுவா நம்ம சொல்றோம். எல்லா கட்சியுமே நமக்கு சமதூரத்துல தான் உண்டு. நான் சொல்லுகிறேன், கல்வி அறிவுல உயர்ந்து இருக்கிறோம், அரசியல் அறிவு இருக்கா? சிலிண்டர் கொடுக்கறாரா? கொடுக்கல. பேரனா வந்து கொடுப்பான் சிலிண்டரை? சொல்லுங்க. இல்ல பேத்தி வந்து நான் உங்களுக்கு தந்துடுறேன், இப்படியா சொல்ல முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த தெளிவை நம்ம கொடுக்கிறது எது தெரியுமா? இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸ் தான். நீ யாரையும் என்ன செய்யாத, போலியான பிம்பத்தை பார்த்து ஏமாந்துராதப்பா. உண்மையில களத்துக்கு ஒருத்தர் வர்றாரா, அவருக்கு பின்னாடி நம்ம பாடுபடலாம். ஆனால் மக்கள் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது விட்டு விட்டு ஓடுபவன் எப்படி மக்களுக்கு வழிகாட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. இது இன்றைய இளைய தலைமுறை யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நீ முன்மாதிரியாக பார். அவர் நமக்கு நிகழ்த்திய இறுதி பேருரையை போன்று உலகத்துல எந்த தலைவரும் நிகழ்த்தவில்லை. வளவளனும் மணிக்கணக்கில் அவங்க பேசலங்க. அல்லது பேசுறதே புரியாம சில தலைவர்கள் பேசுவாங்கல்ல, என்ன பேசுறாருன்னு அவருக்கும் புரியாது, கீழே இருக்கிற ஆட்களுக்கும் புரியாது. அப்படி ரசூலுல்லாஹ் பேசல. சுருக்கமாக, தெளிவாக, அழகாக பேசி இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் கொடுத்தது கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம்,
இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் திருமணத்தின் பேரால செய்கிற அந்த அட்டூழியங்களை பார்க்கும் பொழுது குர்ஆனை படிக்கிறோமா இல்லையா என்று சந்தேகம் வருகிறது. முன்னாடி எல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு பாட்டு போடுவாங்க. எங்க போடுவாங்கன்னா வெளியே ஸ்பீக்கரை வச்சு போட்டு விட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா அப்ப பாட்டுங்க, அப்பெல்லாம் பத்திரிக்கை ஏதாவது ஒண்ணு ரெண்டு தானே இருக்கும். இந்த மேப்பு, கூகுள் மேப்பு இதெல்லாம் பெருசா கிடையாது. இந்த மாதிரி பெரிய கம்பத்துல இன்னார் வீடு எங்க இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு பாட்டை போட்டு விட்டுருவாங்க. பாட்டு எங்கிட்டு ஓடுதோ அதை நோக்கி என்ன செஞ்சிடணும், போயிடணும், இதுதான் கல்யாண வீடு அப்படின்னு ஒரு அடையாளம். ரெண்டாவது, இந்த கல்யாணத்துல பாட்டு போடுறதேன்னு சொன்னா எல்லா சமுதாயமும் போடுறாங்க, நம்மளும் போடலாம் அப்படின்னு விளங்காம போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது அந்த காலம். இப்ப எப்படி மாறிடுச்சு? அல்லாஹ் பரக்கத்தா பொருளாதாரத்தை கொடுத்துட்டானா பெரிய மண்டபம் பிடிச்சி மண்டபத்துக்குள்ள பாட்டு போடுறான். வெளியே போட்டது பழைய காலம், பாட்டு தான். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ளுக்க பாத்தீங்கன்னா லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு அரை வெளிச்சத்துல ஒரு பாட்டு ஓடுது. ப்ளூ கலர்ல ஒரு லைட்டு, சிகப்பு கலர்ல இன்னொரு லைட்டு. மாப்பிள்ள என்ன செய்யறாப்லன்னா, வீட்டுக்காரமா அப்பதான் கல்யாணம் முடியல, பின்னாடி வச்சு பைக்ல கொண்டுகிட்டு மகாலுக்குள்ள வர்றாரு. அதுலயும் கூத்த கேளுங்களேன், இந்த பக்கம் தானுங்க உட்காருவோம், பைக்ல இப்படி நிக்கிறாருன்னா இப்படிதானே உட்காருவோம். பொண்ணு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கு. இது என்னடா புது டிசைனா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபேஷன் பாய் அப்படிங்கிறான். அந்த பாட்டை போட்டுக்கிட்டு வர்றான், உள்ள வர்றான், எனக்கு என்னன்னு வர்றான். இது கொஞ்சமாவது அடுக்குமா? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி அலப்பறை செய்யறதுக்காக நமக்கு உயிரை கொடுத்து இஸ்லாத்தை சொன்னாங்க. யோசிங்க, இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணி அட்டூழியம் பண்ணா மக்கத்து காஃபி ரசூல்லாக்கு மாலை போட்டிருக்க மாட்டானா? உன்னை தான்ப்பா எதிர்பார்த்தோம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பானாங்க. எதுக்கு? உயிருக்கு பிரச்சனை என்கிற அளவிற்கு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மார்க்கத்தின் பெயரால் செய்யும் பொழுது எந்த தீமையும் செய்யக்கூடாது, வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்றார்கள். அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் இருக்கிறது. நம்முடைய சமூகம் அதை உணர்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். திருமணத்தின் பெயரால நம்முடைய பெருமையையும் பகட்டையும் காட்டுவதற்கு இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை ஒரே நாளிலே செலவழிக்கிறோமே, இதுதான் அல்லாஹுடைய தூதரின் வழிமுறையா? தன்னுடைய இறுதி பேருரையில கிதாபுல்லா, அல்லாஹினுடைய வேதத்திற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், என்னுடைய ஹதீஸுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? இதுதான் அதனுடைய ஒரு அடையாளமா? யோசியுங்கள், எவ்வளவு ஒரு முன்னோடியான மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்து கொண்டு திருமணத்துல விதவிதமான அனாச்சாரங்களை பார்க்கிறோம். காலம் மாறுதுலங்க, ட்ரெண்ட் மாற தப்பு தண்டாவும் மாறிக்கிட்டே வருது. அப்படி ரொம்ப ஹைஃபையா போய்கிட்டே இருக்காங்க. முந்தைய காலகட்டத்துல பணம் இல்ல, இப்ப பணம் வந்துருச்சு. அந்த பணத்தை நல்ல வழியில செலவழிக்கணும். பணத்தை வச்சுக்கிற தப்பு கிடையாது மார்க்கத்துல. தூதர் சொல்லுகிறார்கள், ஸாலிக ஃபதுலுல்லாஹ், இந்த பணம் என்பது, பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. சாப்பாடு மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய அருள் இல்லைங்க, காசு பணமும் அல்லாஹ்வினுடைய அருள். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்த அருள் குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. கணக்கு கேட்பான். கோடீஸ்வரனா உன்னை ஆக்குனே. சில ஆட்களை நம்ம பார்த்திருக்கோம், குடும்பமா ஏழையா இருப்பாங்க. பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பரம்பரை ஏழைகளை எல்லாம் நானே பார்த்திருக்கேன். அதுல ஒரு பையன் தலையெடுத்து ஒரு தொழில் பண்ணி கோடான கோடி சொல்றாரு, மாறிடுவார். மாறின பின்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி ரூபாய் எல்லாம் கொட்டி கொடுத்துட்டானே, இதுக்கு அல்லாவுக்கு சஜிதால விழுந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா நன்றி கடன்ல கிடக்கணும். ஆனால் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஆடம்பரம் செய்து வீண் விரயம் செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ் கணக்கு. இதை ஏன் இப்படி செஞ்ச, இதை ஏன் இப்படி செய்யல, நாள் நல்ல விஷயத்துக்கு நீ கொடுத்தியா, உன் பேருக்காக புகழுக்காக நீ ஆடம்பரத்துக்கு செலவழிச்சியே, காசு அள்ளி வீசுனியே, ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுத்தியாப்பா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? யோசிக்க வேண்டும். அப்போ திருமணத்தை நம்ம மார்க்கம் சொன்னபடி அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு கண்ணியம். இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய இஸ்லாமிய சமூகத்து மக்கள் எவ்வளவு வேதனையான விஷயம். அதாவது பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய அளவுல சீராட்டு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம். ஆனா சாதாரண நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களும் அதே மாதிரி செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இவருக்கு மாச வருமானம் 25-30 ஆயிரம் ரூபாய், ஒரு ஆளு சராசரி வருமானம் இவ்வளவுதான், ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாருங்க.
வேற வருமானம் கிடையாது. இப்படியாப்பட்ட ஒரு குடும்பம் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 50 பவுன் போடுன்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க. 50 பவுனுக்கு வேற எங்க போவாரு? அந்த சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் வாங்கி போட்டாலும் கூட 50 பவுன் வரல. இப்ப என்ன பண்ணணும்? கொடுத்தாகணும், இல்லாட்டி கஷ்டம், கௌரவ பிரச்சனையா மான பிரச்சனையா மாறிடும். அதனால இவர் யார்ட்டையும் போய் கடன் கேட்டா கடன் கொடுக்க மாட்டாங்க, வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாருங்க. வட்டிக்கு போய் வாங்கிட்டு வர்றாரு. வட்டிக்கு வாங்கி அதை அடைக்க முடியாம திருமணம் ஆகி இந்த புள்ள பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடும். அது ஆடம்பரமா புர்கா என்ன, புதிய ட்ரெஸ் என்ன, நல்ல அது பாத்தீங்கன்னா நல்ல புதுசு புது ட்ரெஸ்ஸா போடும். ஆனா அந்த கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல தாய் தகப்பன், இவங்க படுற பாட்டை பார்த்தா தூங்கி எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் மனநோயாளி மாதிரி எழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த வட்டிக்காரர் வந்து நிப்பாருன்னு தெரியலையே, என்னென்ன பேச போறாருன்னு தெரியலையே. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழகாக திருமணத்தை எளிமையாக நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்கள். எந்த தலைவரும் இவ்வளவு தெளிவா திருமணத்தை வந்து நமக்கு வரையறுத்து கொடுத்தது இல்லைங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், ஆத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா. ஆண்களே, நீங்கள் பெண்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது அவர்களுடைய மகர் தொகைகளை நிஹ்லத்தன் கட்டாயம் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். விரும்பினா கொடுங்கன்னு சொல்லவில்லை, வேண்டா விருப்பா கொடுங்கன்னு சொல்லலங்க, அவசியம் கொடுங்கன்னு சொல்றான். ஆனால் கொடுப்பதை விட்டு விட்டு அவசியமா கட்டாயமா அங்கிருந்து வாங்குறோம்னு சொன்னா இது எப்படி அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி பேருடைய மதிப்பதாகும்? அல்லாஹுடைய தூதரை மதிக்கிறேன்னா நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சில ஆளுக்கு கண்ணுல ஒத்திக்கிடுவாங்க. இப்படிலாம் இருக்கும். இதுவா ரசூலுல்லாஹ் மதிக்கிறது? உண்மையிலே ரசூலுல்லாஹ் மதிக்கிறேன்னா என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி திருமணத்தை அமைச்சுக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்முடைய வியாபாரத்தை அமைச்சுக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்முடைய தொழுகை முறையை அமைச்சுக்க, நம்முடைய வாழ்க்கை அனைத்தையுமே தூதர் போல அமைத்துக் கொள்கிறோமா? அதுதான் அல்லாஹுடைய தூதரினுடைய இறுதி பேருரைக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு மாண்பே அதுதான். நம்முடைய இஸ்லாமிய சமூகம் முன்னேறிய சமூகமாக இருக்கிறோம். இன்றைக்கு 2026 கூட பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க முடியலங்க. 1400 வருஷத்துக்கு முன்பே ஒரு போராட்டம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தானாக முன்வந்து பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்த ஒரே ஒரு தலைவர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட முன்னேறிய சமூகம் நாம. அன்னைக்கே பெண்களுக்கு சொத்துல பங்கு, அன்றைக்கே நமக்கு ஒழுக்கம், அன்றைக்கே நமக்கு நல்ல சட்டதிட்டங்கள். நல்ல தலைவன் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய மக்களை உலகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு மிகப்பெரிய தலைவர் கிடைத்திருக்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மூட பழக்க வழக்கங்களை தூக்கி சுமந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், மௌட்டியங்களை நம்முடைய தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் தீமைகளை செய்தால், அனாச்சாரங்களை செய்தால், அட்டூழியங்களை செய்தால், வீண் விரயத்தை, ஆடம்பரத்தை பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் திருமணத்தின் பெயரால் நாம் காசை தண்ணியாக வாரி இறைத்தோம் என்று சொன்னால், இது குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய கேள்வியிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்கிற ஆழமான அந்த எச்சரிக்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். எனவே இஸ்லாமிய சமூகத்திற்கு இறுதியாக நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதிப்பது உண்மை என்றால், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறோம் என்பதில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், அதற்கு அடையாளம் வெள்ளை கைலி உடுத்துவதோ, கலர் சட்டை உடுத்துவதோ, புர்கா அணிவதோ அல்ல. இது யார் வேணாலும் செய்யலாம். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் சொன்னபடி நான் நடக்கிறேன், என்னுடைய கல்யாணத்தை மார்க்கம் சொன்னபடி நான் செஞ்சுக்கிறேன், என்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் காட்டிய வழிபடி நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். இதுதான் தூதரினுடைய இறுதி பேருரையில் உள்ள மிகப்பெரிய சார அம்சம். இதை சரியாக நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், தூதர் சொன்னது போல யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், இந்த இஸ்லாமிய சமூகத்தை மதிப்புள்ள சமுதாயமாக, மரியாதை உள்ள சமுதாயமாக, மிகப்பெரிய அந்தஸ்து கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவதற்கு அது மிகப்பெரிய காரணமாக மாறும் என்று கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்திலே நாம் அல்லாஹ்வின் தூதரினுடைய உபதேசத்தை, இறுதி உபதேசத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய இழிவை, மிகப்பெரிய அவச்சொல்லை நம்மை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புவதற்கு வெகு நேரம் பிடிக்காது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பே இறுதி பேருரை அவர்கள் நிகழ்த்தி இருந்தாலும் கூட அது இறுதி பேருரை என்று சொல்வதை கடந்து இந்த உலகம் அழிகிற வரை இறுதி நாள் வரை இருக்க வேண்டிய பேருரை என்கிற அளவிற்கு அவ்வளவு தெளிவாக அனைத்து காலகட்டத்திற்கும் பொருந்துகிற வகையில் அருமையான உபதேசத்தை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நம்முடைய வாழ்க்கையிலும் சரிவர கடைபிடித்து வாழ்ந்து மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி அறிவிப்பு பண்ணீங்களா? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற சபைகளில் கூடி கலையும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதி கலைவதனை வழக்கமாக காட்டி தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் அனைவரும் துஆவை ஓதி கலையவும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.